காணும் பொங்கலையொட்டி தஞ்சை பெரிய கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குருநாதன். குருநாதன், இன்றைய தினத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். சிவரஞ்சனி, உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை மாமன்னன் ராஜராஜ சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டியதான். யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக உள்ள இக்கோவிலின் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் காண்பதற்காகவே உள்நாட்டை மட்டும் சேர்ந்ததில்லாமல் வெளிநாட்டை சேர்ந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினமும் வந்து செல்கின்றனர். இன்று பொங்கல் தொடர் விடுமுறை மற்றும் காணும் பொங்கலை முன்னிட்டு தமிழகம் மட்டும் இல்லாமல் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்தோடு பெரிய கோவிலில் காலை முதலே குவிந்து வருகின்றனர். இதனால் நீண்ட வரிசையில் இன்று பெருவுடையாரை சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் பெருவுடையாருக்கு இன்று காலை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிலையில் நேற்று மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு நந்தி பெருமானுக்கு செய்யப்பட்ட அந்த 2000 டன் காய்கறிகள், பழங்கள், கனி வகைகளை வந்து இன்று கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த பிரசாதங்களை வாங்கறதுக்கும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாங்கி சென்றனர். அதாவது குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியாக ஓடியாடி விளையாடுவதும், அதே போல் இளம்பெண்கள் வந்து புகைப்படம் எடுத்துக்கொள்வதும், பெரியவர்கள் வந்து செல்போன் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களை மறந்து ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பேசி இந்த காணும் பொங்கலை உற்சாகமாக பெரிய கோவிலில் கொண்டாடி வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருநாதன்.